அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை மாத விகாரி புத்தாண்டு சித்திரை மாத தொடக்கத்தில் நம்ம கிரகங்களுடைய ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது, தனுசு ராசிக்கு உண்டாகின அதிருஷ்ட நிலைகள் என்ன, இந்த ஒரு சித்திரை மாத காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு, அதாவது 14/4/2019 முதல் 14/4/2019 வரைக்கும் 30 நாளுக்கு உண்டாகின இந்த சித்திரை மாத காலகட்டத்தில் எத்தகையான யோக நிலைகள் தனுசு ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது ராசிலேயே குரு பகவான் வந்து தனுசு ராசிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசிலேயே லக்னத்திலேயே ராசிலேயே அமர்வது என்பது ஒரு சிறப்பான யோகம். லக்ன கேந்திரத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 7ஆம் பார்வையாக ராகுன்னு பார்க்கிறார். குரு பகவானுடைய சனி பகவான் சேர்ந்திருக்கிறது. மட்டும் இல்லாமல் கேதோடு இணைந்திருக்கிறார். 2 கூடிய தனாதிபதி 3 கூடிய சகஸ்தானாதிபதி ஆகிய சனி பகவான் வந்து 2ல் இருக்கிற லக்னத்திலேயே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு 7.5 சனியிலோ வந்து ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு தெரியும், சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும். ஜென்மத்தில் இருக்கும்போது நோய் நொடிகள் அதிகமாக வாட்டும், தினந்தொல்லும் ஏதோ ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்றால் ஒன்று மறைகிறதுக்குள்ளே ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அத்தகையான ஜென்மசனி காலகட்டத்தில் மிகுந்த தொந்தரவுகளை கொடுக்கும். அது ஜென்மசனின்னும் 1 வருஷம் காலகட்டம் தான் இருக்குது. விரை சுற்று முடிந்து விட்டது. மேற்கொண்டு இந்த சனி பயிற்சியிலேயே 1.5 வருஷம் காலம் முடிந்து விட்டது. இனி 1 வருஷத்துக்கு மட்டும் ஜென்மச்சனி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உடல் விஷயத்தில் தொந்தரவுகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு வந்து 4ஆம் பாவத்தில் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து உச்சி நிலையில் வந்து மீனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே புதன் வந்து நீச்சமடைந்திருக்கிறாரு. அந்த நீச்ச புதனோடு சேர்ந்து சுக்கிர பகவான் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். ஆனால் அதாவது ராசிலேருந்து 4ஆம் பாவத்தில் வந்து சுபகிரகங்கள், அதாவது நீச்சபங்க ராஜயோகம் பெறுவது என்பது ஒரு மகத்தான அதிருஷ்டம். மட்டும் இல்லாமல் புதா சுக்கிர யோகம் என்பது பெறுகிறது. 5ஆம் பாவத்தில் சூரியன் ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிறாரு. அதாவது தனுசு ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு. அவருடைய பார்வையும் பதிவாகிறது. மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையும் பதிவாகிறது. மற்றும் 9வது பார்வையாக பாக்கி பார்வையாக அவர் இடத்துல பதிவாகிறது. ஆக இத்தகையான ஒரு காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான நன்மை நடக்கும்ன்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரணம் என்றால் அவருக்கு ஏற்கனவே சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6க்கு அதிபதியாக இருக்கின்றார். 6-11 கூடிய அதிபதி வந்து உச்சம் பெறுகிறார். லாபாதிபதி உச்சம் பெறும்போது மகத்தான லாபங்கள் உண்டாகும். தொழில் தொட்டது போல தொடங்கும். பயங்கரமான லாபம் உண்டாகும். எதிர்பாராத செல்வம் அதிகரிக்கும் வண்ணத்திலேயே அவருடைய தொழிலில் மிகுந்த ஒரு முன்னேற்றங்கள் பாதை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அத்தகைய மகத்தான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏப்ரல் 25ஆம் தேதி புத பகவான் வந்து மீனத்திலேருந்து மேஷத்துக்கு வருகிறார். அங்கே புதாதித்ய யோகம் பெற்று கல்வி சம்பந்தமான பசங்களுக்கு கல்வியில் ஆகட்டும், அல்லது பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுனால உபரி வருமானங்கள் வாரிசுகள் மூலமாக பெற்று, அல்லது வாரிசு வேலைகள் ஏதாவது இருந்தால் அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம், ஒரு உபரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் வெளிநாட்டு படிப்புகளுக்காக செல்லக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு படிப்புகளுக்கு உண்டாகின ஒரு நல்ல ஆவணைகள் செய்யப்படும். அத்தகையான ஒரு மகத்தான நன்மைகள் புதாதித்ய காலகட்டத்தில் நடக்கும். மட்டுமில்ல ரிஷபத்தில் வந்து மே 12ஆம் தேதி புதன் வருகிறார். அது ஒரு நல்ல சிறப்பான காலம். மே 7ஆம் தேதி வந்து செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்தில் வருகிறார். ஆக குரு மறுபடியும் செவ்வாயின்னு பார்க்கறதுனால குருமங்கள யோகம் உண்டாகிறது. பூமி சம்பந்தமான யோகங்கள், பூமி பரிவர்த்தனை, ஏற்கனவே அவங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருந்தால் கூட அது பல மடங்கு இப்போது நல்ல விலைக்கு போய் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டமாக வரும். மண் மூலமாக பொண்ணு மூலமாக அவங்களுக்கு விசேஷமான யோகங்கள் தரக்கூடிய நிலை என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆக 6-11 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுது என்பது, அல்லது 7-10 கூடிய புதன் வந்து நீச்சமடைந்து இது அவரது என்பது, அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து வக்ரகதிலிங்கிறதுனால கேந்திராதிபத்தி தோஷம் பெறுகிறது என்பது, லக்ன கேந்திரத்தில் அவர் வந்து குரு வந்து வக்ரத்தில் இருக்கிறது என்பது ஒரு மகத்தான யோகம்தான். அது ஒரு வகையான யோகம்தான். ஆக இந்த காலகட்டத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது கேந்திராதிபத்தி தோஷம் பெற்ற குரு பகவான் வந்து யோக நிலையில் அக்னி கேந்திரத்தில் அமர்வது என்பது, 6-11 கூடிய சுக்கிர பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறது என்பது, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி ஆகிய அதாவது சூரிய பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறது என்பதை மகத்தான யோக நிலைகள் அள்ளி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். சகல விதமான நன்மைகள் நடக்கும். எந்த விதமான ஐயம் இல்லை. சர்வே ஜன சுகினோ பவந்து.